குட் ஈவினிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1ல் இருக்க இயல் 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இயல் 1ல் நமக்கு இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இந்த பாடங்கள்லாம் நமக்கு இயல் 1ல் இருக்குது. இயல் 1ஓட பேர் தமிழ்த்தேன். தமிழ்த்தேன் அதில் முதல்ல கவிதை பேழையில் இன்பத்தமிழ் தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நுழையும் முன் படிச்சுட்டு தான் அடுத்து கீழே இருக்கிறத படிக்கணும். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். தமிழை பலவாறாக போற்றுபவர் பாரதிதாசன். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாட்டை எழுதியவர் பாரதிதாசன். இன்பத் தமிழ்ங்கிற தலைப்பில் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இதில் மனப்பாட பகுதி எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். எப்போவுமே பாட்டோட ஃபஸ்ட்டு 2 லைனும் கடைசி 2 லைனும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் முதல் 2 லைனும் கடைசி 2 லைனும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்ததாக சொல்லும் பொருளும். நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. அடுத்ததா பாடலின் பொருள். தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு அமுதென்று பெயர்னு ஃபஸ்ட்டு தமிழை அமுதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததா தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ரெண்டாவதா தமிழை நிலவுன்னு சொல்கிறாரு. மூணாவதா தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். மூணாவதா தமிழுக்கு மனம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். தமிழை எவ்வாறெல்லாம் போற்றாருன்னா அமுது, நிலவு, மனம் அப்படிலாம் போற்றாரு. அதுக்கப்புறமா இளமைக்கு காரணமான பால் போன்றது, உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இப்படிலாம் தமிழை புகழ்ந்து சொல்கிறாரு. அடுத்ததாக நூல்வெளி கண்டிப்பாக படித்தாகணும் எல்லா பாயிண்ட்ஸுமே. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? அடுத்ததான்
தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு பாடினது காசி ஆனந்தன் அவர்கள். அடுத்ததான், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்ததாம், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்ததாம், அடுத்த கவிதை பேழை தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல்பல கொண்டதுவாம். ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூற்பல கொண்டதுவாம். பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும். உயிர்மெய் புகட்டும் மெய்ப்புகட்டும் அரண்மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இந்த பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். சொல்லும் பொருளும்: ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. அடுத்ததா, பாடலின் பொருள்: இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. அடுத்ததா, நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். மேலும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு என்னும் நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்ததாம், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகட் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி வாழி அப்படின்னு பாடினது வாணிதாசன் அவர்கள். அடுத்ததான், தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் 8 திசை.
அடுத்ததா உரைநடை. வளர்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மனுஷங்களை உயிரினங்களிடத்திலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுறது தான் மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுகிறது. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுது. அடுத்ததான் பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனால் இதில் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இது ரெண்டுத்தையுமே கொண்டிருக்கு. அடுத்ததாக உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்றும் திகழும் மொழிகள் மிகச்சிலவே. பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இதை சில மொழிகள் தான் கொண்டிருக்கு. அந்த உலக மொழிகளில் பலவற்றிலையும் இலக்கண வளம், இலக்கிய வளம் இது ரெண்டுத்தையுமே பெற்று திகழும் மொழிகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. அதுலேயும் செம்மை மிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில மொழிகள் தான். தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் தமிழ்மொழியோட இனிமையை இவ்வாறா வியந்து பாடுறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழ்மொழியோட இனிமையை பற்றி பாடினது பாரதியார். அடுத்ததா மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ்த்தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் பாரதி தாயோட தொன்மையை பற்றி சொன்னது நம்மளோட தமிழ்த்தாய்க்கும் பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். சாலைன்னு ஒன்று உருவானாதான் அதுக்குன்னு சாலை விதிகள்னு ஒன்று உருவாயிருக்கும். அந்த மாதிரி தான் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம்தான் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்படியென்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அடுத்ததாக எளிய மொழி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் அண்டு மெய்யெழுத்துக்கள் இது ரெண்டோட ஒலிப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டா உயிர்மெய் எழுத்தை ஈஸியாக ஒலிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எடுத்துக்காட்டு அ கூட்டல் மு கூட்டல் து ஈக்குவல் டு அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் அமைஞ்சிருக்கு. வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன? எடுத்துக்காட்டு வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள் குறில் அ, குறில் ஏ, ஔ, 3 சுழி நா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு ட, ய, ழ. இதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததான் தெரிந்து கொள்வோம். இந்த சொற்கள்லாம் முதலில் சொல்லப்பட்ட இலக்கியம்.
அந்த இலக்கியத்தில் எந்த இடத்துல எந்த மேற்கோளில் இந்த சொல் வந்திருக்கு அதுதான் இந்த 3 பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். அதற்கான மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அடுத்ததாக தமிழ்நாடு. இது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த மேற்கோள் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அடுத்ததா தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். தமிழன்கிறது அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. மேற்கோள் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். அடுத்ததா சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். இருவகை திணை உயர்திணை அஃறிணை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அஃறிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய்ன்னு தானே சொல்லணும். ஆனால் இனிப்பு அல்லாத காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல்கள். அடுத்ததா 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். அடுத்ததா திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் அறநூல்கள். அடுத்ததா சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. அடுத்ததா இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. இலக்கண நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறள் நாலடியார். காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்ததா தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தமிழ் பெயர்கள் தமிழில் உண்டு. அந்த 7 நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதான் பூவோட 7 நிலைகள். அடுத்ததான் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல சுருளை குறித்து வருவதும் உண்டு. ஓரெழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்குது. என்னென்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. மா என்னும் ஒரு சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்கள் இருக்குது. இது எப்படி கொஷனில் கேட்பாங்கன்னா, இந்த மாங்கிற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்காம், இத்தனை பொருள்களை கொடுத்துட்டு இதுக்கு பொருந்தாதது ஒன்றே அதோடு சேர்த்து கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த எல்லா பொருள்களையுமே படித்து வச்சுக்கணும். அடுத்ததான் வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். இது பொறுத்துக்களை கேட்கலாம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். அடுத்ததான் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன கட்டுரை வடிவங்கள். இதுவும் அதே மாதிரி தான்.
இப்போ இந்த 4ல் 3 கொடுத்துட்டு உரைநடையிலேருந்து 1 எடுத்து அங்கே கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது, கவிதை வடிவங்களில் பொருந்தாதது எது, அந்தமாரி கொஷின் கேட்கலாம். அடுத்து, தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்ததான் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். தாவர இலை பெயர்கள்: ஆல், அரசு, மா, பலா, வாழை. இந்த தாவரங்களோட இலைப்பெயர் இலை தான். அடுத்ததா அகத்தி, பசலை, முருங்கை. இது எல்லாத்துக்கும் கீரை சேர்த்தானே சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கீரை. அடுத்ததா அருகு, கோரை. அருகு கோரையோட தாவர இலைப்பெயர் புல். அடுத்ததா நெல், வரகு. நெல் வரகோட தாவர இலைப்பெயர் தாள். அடுத்ததா மல்லி. மல்லியோட தாவர இலைப்பெயர் தழை. அடுத்ததா சப்பாத்தி கள்ளி, தாழை. இதோட தாவர இலைப்பெயர் மடல். அடுத்ததா கரும்பு, நாணல். இதோட தாவர இலைப்பெயர் தோகை. அடுத்ததா பனை, தென்னை. இதோட தாவர இலைப்பெயர் ஓலை. அடுத்ததா கமுகு, பாக்கு. இதோட இலைப்பெயர் கூந்தல். அடுத்ததா புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா சர்ச் என்ஜின், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் என்ஜின், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் முதலிய சொற்கள் தான் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. அடுத்ததான் அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்தணும்னா அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. தொல்காப்பியம், நன்னூலும் நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. இருப்பினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. தொல்காப்பியமும் நன்னூலும் நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்டவை. இருப்பினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? இதோட இந்த உரைநடை முடிஞ்சிடுச்சு. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஃபஸ்ட்டு சொல்லு, அது இடம்பெற்ற நூல் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை என்ற சொல் கலித்தொகை, திருக்குறள் இந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு. உழவர் அப்படிங்கிறது நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. மருந்து அகநானூறு, திருக்குறள். ஊர் தொல்காப்பியம், அகத்திணையியல். அன்பு தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம், புறத்திணையியல். பார் பெரும்பானாற்றுப்படை. ஒழி தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம், வினையியல். இதில் சில இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பாம்பு, முதலை, மீன் இது மூணுமே ஒரு உயிரினமாக வர இந்த 3 சொற்களுமே குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு, முதலை, மீன் உயிரினமாக வர இந்த 3மே குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முடி அப்படின்னு இருக்கான், தொல்காப்பியம், வினையியல். ஒரு வினையை முடிச்சிடணும். ஸோ தொல்காப்பியம் வினையியல்னால் முடி அப்படிங்கிற சொல்லு இடம்பெற்றிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். சொற்களும் இடம்பெற்ற நூலும் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்ததான் பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும்,
எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது அறிவுமதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அடுத்ததான், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம், இடப்புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. அடுத்ததா, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்ததான், கனவு பழித்தது கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அடுத்ததான், அன்புள்ள அத்தைக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆமத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? அவங்க எழுதின கடிதம் கீழே கொடுத்துருக்காங்க. நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டது. அடுத்ததா, அன்புள்ள இன்சுவை. அதுக்கப்புறம் இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தனது தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி எனும் ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததா, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு.
அடுத்ததான் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையிலும் முற்கால இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளன. அறுவை சிகிச்சை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? என்னென்னு சொல்லியிருக்காங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தினதும் அவர்தான். அதுக்கப்புறமா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாது அப்படின்னு ஔவையார் தன்னோட பாட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தச்ச செய்தியை 10 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைச்ச செய்தியை நற்றிணை அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்ததான் முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் அப்படின்னு அறிவியல் அறிஞர் கலீலியோ சொல்லியிருக்காரு. தொலைவில் உள்ள பொருளோட உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்து கலீலியோங்கிற அறிவியல் அறிஞரோடது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்கு. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தொலைவில் இருக்க பொருளோட உருவத்தை அருகில் காண செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்து கலீலியோவோடது. அதே கருத்தை திருவள்ளுவ மாலையில் கபிலர் அவரோட பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. இங்கே நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதலின் தொல்காப்பியர் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த 5ம் கலந்தது தான் உலகம்னு சொன்னது தான் இந்த பாட்டு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார்40, நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு 10, கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொன்னது நற்றுணை. சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தைச்ச செய்தியை சொல்கிறது தான் இந்த பாடல். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். அடுத்ததா தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். அன்புடன் உன் அத்தை நறுமுகை. இதில் தெரிந்து கொள்வோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். அடுத்ததான் இலக்கணம். தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறை தான் இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியில் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் ஔ வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல்,
உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. உயிர்க்குறில் 5, உயிர்நெடில் 7. ஓகேவா? அதுக்கப்புறம் குறுகி ஒலிக்கும் ஆகிய 5ம் குறிலெழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் ஆகிய 7ம் நெடிலெழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். இந்த குறில் நெடிலை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, அந்த எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே. அந்த கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறிலெழுத்த ஒலிக்கிற கால அளவு 1 மாத்திரை. நெடிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்ததான் மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, 3 சுழி இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு, இர்ரு, 2 சுழி இன்னு ஆகிய 18ம் மெய்யெழுத்துக்களாகும். மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிப்பாங்க. அதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேவா? அந்த வல்லின எழுத்துக்கள் கசட தபர. அதான் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. இது வல்லின மெய்கள். மெல்லின மெய்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இதான் மெல்லின மெய்கள். இடையின மெய்கள் ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு. இந்த மெய்யெழுத்துக்களில் இந்த 3 இருக்குது: வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்ததா ஒலித்து பார்த்து உணர்வோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிப்பதனால் இது வல்லினம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. இது மெல்லினம். ஈயு, இர்ரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இவை இடையினம். அடுத்ததா உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்து 12ம் சேர்றதுனால பிறக்கக்கூடிய 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் இலைன்னு சொல்லலாமா? 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறமா ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு அப்படின்னு சொல்லலாமா? அடுத்ததான் மொழியை ஆழ்வோம். இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு கீழே இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. விரிவான கருத்தை சுருக்கமாக சொல்கிறது தான் பழமொழி. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி என்ன பொருள் தரும்னா, சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம், இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இந்த விரிவான கருத்து இந்த சிறு சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொஷின்ஸ். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு, உடை, உறைவிடம். ஓகேவா? அடுத்ததான்
பத்திக்கு பொருத்தமான தலைப்பு. இந்த பழமொழியே இதுக்கு தலைப்பாக போட்டிருக்கலாம். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு. அடுத்ததான் இதெல்லாம் இங்கே இருக்க வேர்ட்ஸை இங்கே அமைச்சு எழுதுறது தான் இந்த பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. மேலே கொடுத்துருக்காங்கள அழகு, ஏற்றம், இந்த சொற்களை கீழே இருக்க இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபில் பண்ணி எழுதுறது தான் இந்த பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அடுத்ததான் வலஞ்சுழி, கலைச்சொல் அறிவோம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் என்ஜின், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். வலஞ்சுழினா கிளாக்வைஸ், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக்வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் என்ஜின், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். ஓகேவா? இன்றைக்கி 6th தமிழ் டேர்ம் 1ல் இருக்க இயல் 1 பார்த்தாச்சு. நாளைக்கு 6th தமிழ் டேர்ம் 1ல் இருக்க இயல் 2 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.